வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். தமிழக மீனவர்கள் மீது சிங்கள கடற்படை தாக்குதல். புதுவையில் விசைப்படகு மீனவர்கள் வேலை நிறுத்தம் செய்து தேங்காய்திட்டு துறைமுகத்தில் ஆர்ப்பாட்டம். அரசின் சாதனைகள் குறித்து விவாதிக்க தயாரா? மத்திய அமைச்சர் நாராயணசாமி முதல்வர் வைத்திலிங்கத்திற்கு அன்பழகன் பகிரங்க சவால். ஒதுக்குப்புறமாக வாழும் மக்களுக்கு அடையாள அட்டை, பட்டாவுடன் கூடிய தொகுப்பு வீடுகள் வழங்கவும் பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். இலங்கை கடற்படையின் அராஜக போக்கினை கண்டித்து புதுவையில் விசைப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை சிங்கள கடற்படையினரால் தமிழகம் மற்றும் காரைக்கால் மீனவர்கள் அடிக்கடி தாக்கப்படுவதை கண்டித்து புதுவை விசைப்படகு மீனவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர். இதன்படி விசைப்படகு மீனவர்கள் அனைவரும் கடலுக்கு செல்லாமல் பணிகளை புறக்கணித்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மூர்த்திக்குப்பம் முதல் கனகச்செட்டிக்குளம் வரையிலான மீனவ கிராமங்களைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் தங்கள் படகுகளை தேங்காய்திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைத்திருந்ததுடன் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இனி வரும் காலங்களில் எங்கள் தமிழக மீனவர்களை தொட்டுப்பாக்க நினைக்காதீர்கள். இலங்கை கடற்படையினாலும் சிங்கள இனவெறியர்களாலும் எங்கள் தமிழகம் மற்றும் புதுவை மீனவர்கள் படுகொலை செய்யப்படுவதையும் துன்புறுத்தப்படுவதையும் வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் இனி வரும் காலங்களில் தொடர்ந்தால் நாங்கள் ஒட்டுமொத்த தமிழக மற்றும் புதுவை மீனவர்களை ஒன்றிணைத்து ஒரே அணியில் நின்று இந்தியா மற்றும் இலங்கை அரசை வன்மையாக கண்டிப்பதோடு இலங்கை அரசும் இந்திய அரசும் ஸ்தம்பிக்கும் வகையில் மிக பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். காங்கிரஸ் அரசின் சாதனைகளை ஒரே மேடையில் விவாதிக்க தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் நாராயணசாமிக்கு அன்பழகன் பதில் தெரிவித்துள்ளார். புதுவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், காங்கிரஸ் அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வி கண்டுள்ளதுடன் தேர்தலை எதிர்கொள்ள துணிவில்லாமல் தோல்வி பயத்தில் பொய்யான தகவல்களை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதல்வர் வைத்திலிங்கம் ஆகியோர் கூறி வருகின்றனர் என்றும், 18 ஆண்டுகளாக ராஜ்யசபா எம்பியாக இருந்த நாராயணசாமி புதுவையின் வளர்ச்சிக்காக எந்த திட்டத்தை கொண்டு வந்தார் என்று நிரூபித்தால் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக சவால் விட்டார். புதுவை மாநில வளர்ச்சிக்கு தற்போதுள்ள ஆட்சியில் இருந்து எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்ற அன்பழகன், காங்கிரசின் சாதனை குறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியோ அல்லது முதல்வர் வைத்திலிங்கமோ நாள் குறித்து சொல்லட்டும் எனவும், அரசின் தோல்விகள், ஊழல்கள், கமிஷன் அரசு குறித்து விவாதிக்க தயார் என்றார். எதுவுமே இல்லாம சும்மா வெத்து தாள்ல வெத்து பேப்பர்ல அறிக்கை விட்டுக்குன்னு ஜனங்களை ஏமாத்திக்கின்னு நானும் அடிக்கல் நாட்டுறேன் பாரு, நானும் அதை செய்யறேன் பாரு, இதை செய்யறேன் பாரு சொல்லிக்கிறீங்க. இப்ப காரைக்காலில் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரம் சுத்தின்னு போகுதுங்க மக்கள். ஒரு பாலம் கட்டத்துக்கு இந்த அரசாங்கத்தை யோக்கியதே கிடையாது. சரி, இப்படிதான் நாராயணசாமி இப்படிதான் செய்யறாருன்னா இந்த முதலமைச்சர் எடுத்துங்க. நீங்க தானே ஏப்ரல் மாசம் அறிவிச்சீங்க பாலுக்கு 2000 ரூபாய் நாங்க கொள்முதல் விலையை உயர்த்துறோம்னு சொன்னீங்களா? 1 லிட்டர் பாலுக்கு பால் உற்பத்தியாளர்களுடைய நலன் காக்க 2 ரூபா 50 பைசா உயர்த்தி கொடுத்தீங்களா? ஒரே ஒரு பைசா இது வரைக்கும் கொடுத்துருப்பீங்களா அவங்களுக்கு? நீங்க சட்டமன்றத்தில் தானே அறிவிச்சீங்க. அறிவிச்சு கிட்டத்தட்ட 11 மாசம் ஆகுது. இன்னைக்கு யாரை ஏமாத்ததுக்கு மறுபடியும் சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? உயர்த்தப்பட்ட பால் விலையை நாங்க உற்பத்தியாளர் கொடுப்போம். நாங்க என்ன கேட்கறோம், நீ கொடுப்பேன்னு சொல்றேன்னா நீ என்னைக்கு அறிவிச்சு அன்னிலிருந்து அறிவிச்சோட கொடுப்பாப்பா உங்களுக்கு? அந்த பால் உற்பத்தி செய்து பால்ல கொடுத்தாங்களா? நீ என்னைக்கு அறிவிச்சியோ எவ்வளவு பால் அவங்க இது வரைக்கும் சப்ளை பண்ணி கொடுத்துறாங்களோ அதுக்கு நீ அறிவிச்சோட கொடு, நிலுவத்தொகை கொடுங்க. யாரை ஏமாத்துறீங்க நீங்க? அதே போலதான் சொல்றீங்க, இந்த நாங்க அறிவித்த திட்டத்தை எல்லாத்தையும் செஞ்சுட்டுறீங்களா? 4 வருஷமா சொல்லி வரீங்க இலவச கலர் டிவி கொடுப்பேன்னு சொன்னீங்க. இலவச கலர் டிவி 2006ஆம் ஆண்டு பட்ஜெட்ல சொன்னீங்க. இதே நாராயணசாமி பார்லிமெண்ட் தேர்தல் அறிக்கையே வீட்டுக்கு நாங்க இலவச கலர் டிவி கொடுப்போம்னு சொன்னீங்க. எத்தனை பேர் வீட்டுக்கு நீங்க கொடுத்துறீங்க? பொதுமக்களுக்கு நாமம் போட்டீங்க. எத்தனை திட்டத்தில் மக்களை ஏமாத்தி நாமம் போட்டுக்கிறீங்க?
ஊனமுற்றோருக்கு வைத்திலிங்கம் முதலமைச்சர் ஆன பிறகு 2 ஆண்டு காலமாக வந்து ஊனமுற்றோருக்கு உரிய இலவச அரிசியை கொடுத்தீங்களா? அது பொதுமக்களுக்கு நாமும் அவங்களுக்கு 2 ஆண்டு காலமா வந்து அந்த இது கொடுப்பாங்க பாருங்க, அந்த மோட்டார் வச்ச 3 சக்கர வண்டி அது கொடுத்தீங்களா இந்த 2 வருஷத்துல? அது நாமும் தேர்தல் அறிவிப்பு வரதுக்கு இன்னும் வந்து 10 நாள் தான் இருக்குது. வறுமை கோட்டை கீழே இருக்கின்ற பிசி மக்களுக்கு இலவச துணி கொடுத்தீங்களா இந்த ஆண்டு? இந்த ஆண்டு இலவச துணி கொடுக்கப்பட்டிருக்குதா? ஏறத்தாழ வந்து 2 லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பத்துக்கு ஒரே ஒரு சிங்கிள் புடவை கொடுக்கல இது வரைக்கும். அத்தனை குடும்பத்தாருக்கும் நாராயணசாமியும் வைத்திலிங்கமும் நாமம் போட்டு வச்சுக்கிறீங்க. யாரை ஏமாத்துறீங்க? இதை மாதிரி தொடர்ந்து அடுக்கலாமாச்சு உங்களுக்கு. நீங்க சொல்றீங்களா, நாராயணசாமி சொல்றாரு ஒரே மேடையில என்னுடன் வந்து விவாதத்துக்கு தயாரான்றாரு. ஒரே மேடையில என்னுடைய விவாதத்துக்கு நாராயணசாமி தயாரா? அதுக்கு பத்திரிகை துறையை சேர்ந்த என்னுடைய நண்பர்கள்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. எங்க வேணாலும் நாங்க வந்து தயார். இந்த அரசாங்கத்துடைய செயல்படாத தன்மையை குறித்து, இந்த அரசாங்கத்தினுடைய அயோக்கியத்தனமான செயல்களை குறித்து, இந்த அரசாங்கத்தினுடைய அனைத்து துறைகளும் தோல்வி அடைந்தது குறித்து, இந்த அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த ஊழலும் குறித்து என்னுடைய விவாதிக்க நாராயணசாமி தயாரா? என்னைக்கு வேணாலும் சேர்த்த தேதி அறிவிக்கிட்டோம். அதுக்கு நான் தயாரா இருக்கிறோம். நாங்க இலவச மனை பட்டாவுடன் கூடிய தொகுப்பு வீடுகள் வழங்க வேண்டும் என பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுவை மாநில பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் பழங்குடி கிராம தலைவர்கள் விழிப்புணர்வு முகாம் சாரம் அன்னை வரவேற்பு இல்லத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அரசு உயரதிகாரிகள், சமூக தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பழங்குடியினர் என பதிவு செய்ய வேண்டும் எனவும், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வாழும் பழங்குடியின மக்களுக்கும் மத்திய அரசின் தேசிய நிரந்தர ஆதார அட்டை வழங்க வேண்டும் என்றும், இலவச மனை பட்டாவுடன் கூடிய தொகுப்பு வீடுகள் வழங்க வேண்டும் எனவும் இன்று நடைபெற்ற பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுவை காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த பலர் தங்களை மாநில செயலாளர் அன்பழகன் முன்னிலையில் அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். புதுவை காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி சுகுமாரன் தலைமையில் மாநில செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பாண்டுரங்கன், ரவீந்திரன், காசிநாதன், சுத்திகேணி பாஸ்கர், நகரமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரியில் பங்கேற்ற உற்சவர்கள் மீண்டும் அந்தந்த கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டதையொட்டி பக்தர்கள் வழிநெடுகிலும் பூஜைகள் செய்து வழி அனுப்பி வைத்தனர். புதுவை வைத்திக்குப்பத்தில் மாசிமக தீர்த்தவாரி நேற்று நடைபெற்றதை முன்னிட்டு தீவனூர், மயிலம் உட்பட பல்வேறு ஊர்களில் இருந்து சாமி சிலைகள் நேற்றும் இன்றும் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வைத்திக்குப்பத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட பந்தலில் சாமி சிலைகள் வைக்கப்பட்டு தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதன் தொடர்ச்சியாக மாசிமக தீர்த்தவாரியில் பங்கேற்ற உற்சவர்கள் மீண்டும் அந்தந்த கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டதையொட்டி பக்தர்கள் வழிநெடுகிலும் பூஜைகள் செய்து வழி அனுப்பி வைத்தனர். பாரதிதாசன் கல்லூரியில் தேசிய அறிவியல் விழா, மரங்கள் நமது சுவாசம் என்ற தலைப்பில் இஷா யோகா மைய அலுவலர் வைதேகி விளக்கம். உள் ஒதுக்கீடு வழங்கவிருக்கும் அரசின் அறிவிப்பை ஏற்று போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. அருந்ததியர் சங்கத்தினர் இன்று அறிவிப்பு. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா கார்ட்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். உலகின் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost.
Inaugural offer per print ₹10. திருமண அழைப்பிதழ்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 42073777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, நௌகா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ், A4 Ram's Apartment, number 40, Vijay Raghava Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9844508838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். இன்றும் என்றும் நமக்கு பொன்னிறம் சிறுக்கு மனதை தொட்டு மயக்கும் நம் எண்ணம் போல் இங்கு கிடைக்கும் பொன்னிறம் சில்ஸ் இன்றும் என்றும் நமதே. என்றும் நமதே, என்றும் நமதே. ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. இன்றும் என்றும் நமதே. இன்றும் என்றும் நமக்கு பொன்னிறம் சில்ஸ் இருக்கு மனதை தொட்டு மயக்கும் நம் எண்ணம் போல் இங்கு கிடைக்கும் பொன்னிறம் சில்ஸ் இன்றும் என்றும் நமதே. என்றும் நமதே, என்றும் நமதே. ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. இன்றும் என்றும் நமதே. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை.
செய்திகள் தொடர்கின்றன. மாசிமக விழாவையொட்டி புதுவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக புகழ்பெற்ற ட்ரம் சிவமணி இசை நிகழ்ச்சியை பலர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். புதுவை மாசிமக கடல் தீர்த்தவாரி விழாவை முன்னிட்டு புதுவை திருவள்ளுவர் நகரில் நடந்த அன்னதான நிகழ்ச்சியில் உலக புகழ்பெற்ற ட்ரம் சிவமணி அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஹாய் ஆனந்தராஜ் மஹாலில் மனநலம் குன்றிய பிள்ளைகளுக்கு ட்ரம்ஸ் இசை கச்சேரி வழங்கினார். புதுவையில் நடைபெறும் மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் 10க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தின. புதுவை மாநில அளவிலான ஹாக்கி போட்டிகள் நேற்று மாலை துவங்கியது. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 10க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டுள்ளன. இதற்கான துவக்க நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை ஒலிம்பிக் சங்க தலைவர் உதயகுமார், பொருளாளர் வேல்முருகன், இந்திரா காந்தி விளையாட்டு அரங்க நிர்வாக இயக்குநர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாளை மாலை நடைபெற உள்ள இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற தேசிய அறிவியல் விழாவில் மரங்கள் நடுவதின் முக்கியத்துவம் குறித்து மாணவிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது.
புதுவை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் தேசிய அறிவியல் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதற்கு வேதியியல் துறை தலைவர் பாஸ்கர ராஜு தலைமை தாங்க கல்லூரி முதல்வர் சாந்தி வாழ்த்துரை வழங்கினார். வேதியியல் துறை பேராசிரியர் பாலமுருகன் இவ்வாண்டின் கருத்தாகிய வேதியியல் நமது வாழ்க்கை என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார். ஈஷா யோகா மையத்தின் பசுமை கரங்கள் திட்டத்தை சார்ந்த வைதேகி பாஸ்கர் மரங்கள் நமது சுவாசம் என்ற தலைப்பில் உரையாற்றினார். மரம் நடுவதின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக 1000 மரக்கன்றுகளை நடுவதற்கான ஏற்பாடுகளை பல்வேறு நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள் செய்திருந்தனர். உள் ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி நாளை மறுதினம் நடைபெறவிருந்த போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அருந்ததியர் மக்கள் சங்க பொதுச் செயலாளர் தவமணி தெரிவித்துள்ளார். புதுவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் அருந்ததியின மக்களுக்கு 3% உள் ஒதுக்கீடு வழங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் முதல்வர் ஆகியோர் உறுதியளித்த போதிலும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதால் அருந்ததியின மக்களின் துன்பங்களை கருத்தில் கொண்டு நாளை மறுதினம் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தோம் எனவும், ஆனால் சட்டமன்றத்தில் முதல்வர் அமைச்சர் ஆகியோர் அருந்ததியினருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்திருப்பதால் நாளை மறுதினம் நடைபெறவிருந்த போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றார். புதுவை விவேகானந்தா பள்ளியில் நடைபெற்ற வாழ்த்துளி வழங்கும் நிகழ்ச்சியில் +2 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் +2 பொதுத் தேர்வுக்கு செல்லும் மாணவ மாணவிகளை வாழ்த்தி வழியனுப்பும் விழா மற்றும் பள்ளியின் வெள்ளி விழா போன்றவை நேற்று மாலை நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் செல்வ கணபதி வரவேற்புரையாற்ற துணை முதல்வர் பத்மா நோக்க உரை ஆற்றினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் முதல்வர் வெங்கட்ராமன், அவரது துணைவியார் ராஜலட்சுமி ஆகியோர் ஒளிவிளக்கை வழங்கி வாழ்த்தினர். இவ்விழாவில் மாணவ மாணவியர் ஒளிவிளக்கு ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதில் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா காப்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். உலகின் முதலாக UV முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 42073777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Ram's Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9844508338, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ
மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. காய்கறிகள் கடும் விலையேற்றம், பெட்ரோல் விலை வரலாறு காணாத உயர்வு. விரைவில் அனைத்து அத்தியாவசிய வீட்டு உபயோகப் பொருட்களின் விலை உயரும் அபாயம். Don't worry, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரீ சம்மர் சேலுக்கு வாங்க. கோடைக்கு குளுமை தரும் சாதனங்களான விண்டோ ஏசி, ஸ்பிளிட் ஏசி, சீலிங் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன், டேபிள் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன், ஏர் கூலர்ஸ், சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜ், சைட் பை சைட் ஃப்ரிட்ஜ், இப்படி எல்லாமே விலையேற்றத்துக்கு முந்தைய ஓல்ட் ரேட்லயே கொடுக்கறாங்க. We have limited stocks at old rate. So சம்மர் வரைக்கும் வெயிட் பண்ணாம மணி எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரீ சம்மர் சேல்ல பொருட்கள் வாங்கி பணத்தை மிச்சப்படுத்துங்க, கோடையை என்ஜாய் பண்ணுங்க. மிக குறைந்த விலைக்கு உத்தரவாதம். 5 நிமிடத்தில் ஈஸி பினான்ஸ், விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, தென்னார்காடு மாவட்டத்துக்கு இலவச டோர் டெலிவரி. புதுவையில் 7000 சதுரடி பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சூப்பர் மார்க்கெட் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. பாதாள சாக்கடை வசதி செய்து தர வலியுறுத்தி தட்டாஞ்சாவடியில் நடைபெற்ற மறியல் போராட்டம் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுவை தட்டாஞ்சாவடி ஞானத்தியாகு நகரின் ஒரு பகுதியில் மட்டும் உழவர்கரை நகராட்சி சார்பில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் மற்ற வீதிகளிலும் சாலை அமைக்க வேண்டும் என ஒப்பந்ததாரரிடம் முறையிட்டுள்ளனர். இதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் திண்டிவனம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதன் பின்னர் துணை தாசில்தார் கிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஆனந்தன் ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஞானத்தியாகு நகரில் பாதாள சாக்கடை திட்டத்தை விரைவில் துவங்குவதாக உறுதியளித்தனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 86 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 87 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை
கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து 19 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். தமிழக மீனவர்கள் மீது சிங்கள கடற்படை தாக்குதல். புதுவையில் விசைப்படகு மீனவர்கள் வேலை நிறுத்தம் செய்து தேங்காய்திட்டு துறைமுகத்தில் ஆர்ப்பாட்டம். அரசின் சாதனைகள் குறித்து விவாதிக்க தயாரா? மத்திய அமைச்சர் நாராயணசாமி முதல்வர் வைத்திலிங்கத்திற்கு அன்பழகன் பகிரங்க சவால். ஒதுக்குப்புறமாக வாழும் மக்களுக்கு அடையாள அட்டை, பட்டாவுடன் கூடிய தொகுப்பு வீடுகள் வழங்கவும் பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தல். பாரதிதாசன் கல்லூரியில் தேசிய அறிவியல் விழா. மரங்கள் நமது சுவாசம் என்ற தலைப்பில் இஷா யோகா மைய அலுவலர் வைதேகி விளக்கம். உள் ஒதுக்கீடு வழங்கவிருக்கும் அரசின் அறிவிப்பை ஏற்று போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. அருந்ததியர் சங்கத்தினர் இன்று அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு. வணக்கம்.